நீதித்துறையின் உயர் பதவிகளுக்கு சமரசம் என்று கருதப்படும் வேட்பாளர்களை பேரரசருக்கு ஒருபோதும் முன்மொழியவில்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நேற்று முதல் வியாழக்கிழமை வரை கூடும் ஆட்சியாளர்கள் மாநாட்டுடன் நேற்று காலை நீண்ட விவாதம் நடத்தியதாகவும், உயர் நீதித்துறை நியமனங்கள் குறித்து இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட முடியும் என்றும் அன்வார் கூறினார். இந்த அறிவிப்பு இந்த விவகாரத்தை சுற்றியுள்ள எதிர்மறையான கருத்துக்களை அகற்றும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் ஜாலினா உஸ்மான் ஜைட் இதை அறிவார் என்றும், மேலும் அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளர் ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கார் இது ஒருபோதும் நடக்கவில்லை என்பதை அறிவார் என்றும் அவர் கூறினார். சமரசம் என்ற கோணத்தில் சிபாரிசு பெயர்கள் ஒருபோதும் பேரரசருக்கோ அல்லது ஆட்சியாளர்களுக்கோ வழங்கப்படவில்லை என அவர் 2025ஆம் ஆண்டுக்கான ஆளுகை மற்றும் நேர்மைக்கான சர்வதேச மாநாட்டில் இதனை தெரிவித்தார். வரவிருக்கும் அறிவிப்பு தனது அரசாங்கம் நிறுவன சீர்திருத்தங்கள் மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதை நிரூபிக்கும் என்று அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். May I assure you that now coming to my exceeding 2.5 years in office, I have not discussed with any judge one case, not with the chief judge, not with any judge. I adhere to the principles of judicial independence. But there are of course concerns expressed, and I must take note of that. Concerns because firstly because of the delay of appointments, and secondly because of the perception that some appointments to the key positions in the office of judiciary may be somewhat compromised, projecting candidates that is being questioned or questionable to some. But you may assure you, this is not the case. I'm sure my friends in the legal fraternity would respect the fact that we must work based on the law and the facts, not a perception, and leave the issue of perception to politicians, because then only we can continue governing. புக்கிட் மெத்தாஜாமில் அமைந்துள்ள ஜூரு தொழில்பேட்டை பகுதியில் உள்ள வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிப்பு தொழிற்சாலையில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாலை 3 மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீ மிக விரைவில் பரவியதாக கூறப்படுகிறது. தொழிற்சாலையில் உயர் வெப்பத்தையும் ரசாயன கலப்புகளையும் கொண்ட பொருட்கள் இருப்பதால் தீ வேகமாக பரவி சுமார் 90 விழுக்காடு தொழிற்சாலை பகுதிகள் முற்றிலும் தீக்கிரையாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் கடும் சிரமத்துடன் தீயை கட்டுப்படுத்துவதற்காக போராடினர். தீ ஏற்பட்டதற்கான காரணம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும், சேதத்தின் மதிப்பும் கணக்கிடப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்போங் பெலிம்பிங் உலு டுங்கூனில் ஒரு கருஞ்சிறுத்தை நடமாட்டம் குறித்த அறிக்கைகளை பெறப்பட்டதை அடுத்து திரங்கானு வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலித்தான் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் மெலனிஸ்டிக் சிறுத்தை இருப்பதை கண்ட கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பொறிகளை வைப்பது போன்ற கூடுதல் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்பு துறை நிலைமையை மதிப்பிட்டு வருவதாக பெர்ஹிலித்தான் இயக்குனர் லூ கீன் ஷியோங் உறுதிப்படுத்தினார். விலங்கை எதிர்கொள்ள வேண்டாம் என்று அவர் குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தினார். சிறுத்தையையோ அல்லது புதிய பாதச்சுவடுகளையோ பார்க்கும் எவரும் உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நேற்று காலை தலைநகர் டேசா பண்டானில் சட்டவிரோத கட்டமைப்புகளை இடிக்கும் நடவடிக்கையின் போது கோலாலம்பூர் நகராண்மை கழக அதிகாரிகள் மீது பாறாங்கால் ஒருவர் தாக்கியதை அடுத்து சம்பந்தப்பட்ட 43 வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை, தனாகா நேஷனல் மற்றும் ஆயஸ்லாங்கூரின் அதிகாரிகள் ஈடுபட்ட இந்நடவடிக்கையின் போது அந்த நபர் காலை 11:17 மணி அளவில் DBKL அமலாக்க அதிகாரிகளை எதிர்கொண்டதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் அவரை அமைதிப்படுத்துவதற்கு முன்பு அந்த நபர் அதிகாரிகளை அவதூறாக பேசியதாக வங்சா மாஜு காவல்துறை தலைவர் லாசிம் இஸ்மாயில் தெரிவித்தார். பொது ஊழியர்களை அவர்களின் கடமைகளில் இருந்து தடுக்க குற்றவியல் சக்தியை பயன்படுத்தியது தொடர்பில் விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மூவார் புக்கிட் கெப்போங்கின் கம்போங் தூய் அருகே 38 வயது நபர் ஒருவர் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அவரது குடும்பத்தினர் அவரை பற்றி கடைசியாக கேள்விப்பட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திற்கு பிறகு நேற்று மதியம் அவரது கார் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவருக்கு சொந்தமானதாக நம்பப்படும் வெள்ளை நிற பிரோடுவா அக்ஸியா நேற்று பிற்பகல் 3:30 மணி அளவில் பாகோவில் உள்ள சுங்கை கம்போங் தூய் என்ற இடத்தில் உள்ள ஒரு பாலத்தின் அடியில் தலைகீழாக கண்டெடுக்கப்பட்டது. இருப்பினும் அந்த நபரின் இருப்பிடம் தெரியவில்லை.
குடும்பத்தினர் எந்த புகாரும் பதிவு செய்யவில்லை என்று மாவட்ட காவல்துறை தலைவர் ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபரை கண்டுபிடிக்க தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நபரின் நிலை என்ன அல்லது வாகனம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவர் வாகனத்திற்குள் இருந்தாரா என்பதை பற்றி அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.